துனியா ஆட்ஸ் duniaads.com டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ், SEO உள்ளிட்ட அனைத்து A to Z டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் அது சார்ந்த ஆன்லைன் ப்ரமோஷன்களுக்கான சிறந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ரியல் எஸ்டேட், இன்டீரியர் உள்ளிட்டவைகளுக்கு இவங்க சிறந்த முறையில் குறைந்த செலவில் ஆன்லைன் ப்ரமோஷன் செஞ்சு தராங்க. ரிசல்ட் 100% உத்திரவாதம். கான்டாக்ட் பண்ண கீழே இருக்கிற நம்பரை பிங் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. இப்போ சனி பகவான் வக்ர நிலையில இருக்காரு. சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறதால எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் நடக்கும், அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஓவராலா பார்ப்போம். சனி பகவான் கும்ப ராசியில இப்போ வக்ர நிலையில இருக்காரு. சனி பகவானோட வக்ர சஞ்சாரம் ஐப்பசி மாதம் 29, அதாவது நவம்பர் 15ஓட முடிவுக்கு வருது. நேர்கதிக்கு திரும்புகிற சனி பகவான் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் குரு பகவானோட நட்சத்திரமான பூரட்டாதியில் இருப்பார். சனி பகவானோட வக்ர நிவர்த்தியால் தீபாவளிக்கு அடுத்து திடீர்னு பல பேருக்கு ஜாக்பாட் அடிக்க போகுதுங்க. இது உண்மை, பொய் கிடையாது. பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம் வரும். அதற்கு காரணம் அவர் கொடுக்குற பிரச்சனைகள். 7.5 சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனின்னு சனி பகவான் பல காலம் நம்மளை பாடாய்படுத்துவார். ஒரு ராசி மண்டலத்தை சனி பகவான் சுற்றி வர்றதுக்கு ஒரு முறை சுற்றி வர 30 ஆண்டுகள் வரைக்கும் ஆகும். இதனால தான் சொல்லுவாங்க, இந்த 30 ஆண்டுகளில் நல்லா வாழ்ந்தவனும் இல்லை, நல்லா தாழ்ந்தவனும் இல்லை. பொதுவாகவே இந்த சனி பகவான் சிவ பூஜை செய்கிறவங்க, ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறவங்க, பைரவ பூஜை செய்கிறவங்க, விநாயகர் வழிபாடு செய்கிறவங்களை தொந்தரவு பண்ணுறது கிடையாது அப்படின்னு ஐதீகம் உண்டு. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் செஞ்ச செயலுக்கான பலன்களை அவர் கட்டாயம் கொடுத்துடுவார். சனி பகவான் காலப்புருஷ தத்துவத்தின்படி 11ஆம் வீடான கும்பத்தில் இப்போ ஆட்சியில் இருந்தாலும் வக்ர நிலையில தான் இருக்காரு. நவம்பர் 15 வரைக்கும் அப்படி தான் இருப்பார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான மாற்றங்கள் அனைவரது வாழ்க்கையிலும் ஏற்பட போகுதுங்க. மேசம், ரிஷபம், மிதுனம், கன்னி, தனுசு இந்த ராசிகளுக்கெல்லாம் நிம்மதியான சூழல் ஏற்படும். என்னன்னா, சுப காரியங்கள் நடைபெறதுல இருந்து வந்த தடைகள்லாம் நீங்குங்க. திருமணத்துக்கு வரன் கிடைக்கும். நல்லதொரு திருமண வாய்ப்புகள் அமையும். வேலை கிடைக்கிறதுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சொத்து சேர்க்கை ஏற்படும். சொந்த பந்தங்களோட ஏற்பட்ட பகையும் விலகும். பணம் பல வழிகளில் வரும். பணத்தை பல வழிகள்லையும் சனி பகவான் இவங்களுக்கு வக்ர நிவர்த்திக்கு பின்னாடி கொட்ட போறாரு. விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால அம்மாவோட உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க. அதே போல அஷ்டம சனியா உள்ள கடகராசிக்காரவங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. சில சிம்மராசிக்காரவங்க கண்டச்சனி காலம் அப்படிங்கிறதால பயணத்துல கவனமா இருங்க, நிதானமாகவும் இருங்க. எதை செஞ்சாலும் நிதானமா விசாரித்து யோசித்து செய்யறது ரொம்ப நல்லது. சனி வக்ர பெயர்ச்சி முடிஞ்சதுமே மகரம், கும்பம், மீனத்தின் மீது தன்னோட முழு உக்கிரத்தையும் பயங்கரமா காட்டுவாரு சனி பகவான். எனவே எதையும் பொறுமையா செய்யுங்க. தேவையில்லாம அவசரப்பட்டு அகலக்கால் வச்சு ஆப்ல நீங்களே ஏறி உட்கார்ந்துக்காதீங்க. இப்போதைக்கு நீங்க அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் ஒவ்வொரு ராசிக்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் பின்வரும் வீடியோக்கள்ல உங்களை வந்து சேரும். அப்படி வர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நன்றி.